பூங்காவில் சிங்கார நடிபோட்டு இந்த அகிலம் எல்லாம் பாராட்டி அன்புடன் வரவேற்கும் தமிழின் பெருமைக்கு தெற்கே மொழி முதல் திரும்பிய கடவுளை ஒன்றை கூடாத முடிவு ஒரு மொழி. தமிழே 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 உண்மை முதற்கண் வணங்கி என் தாயையும் தந்தையும் வணங்கி இங்கே குழுமியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் பெருமக்களே, என்னுடன் வந்திருக்கும் சக நடிகை பெருமக்களே, ஒளிபெருக்கிய அழகாக அற்புதமாக மிகச்சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கிற கிருஷ்ணா ஆடியோஸை சேர்ந்த அதன் உரிமையாளர் அன்பு இடைப்பட்டியை சேர்ந்த வடிவேல் அவர்களையும் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சொந்தக்காரருக்காக சொல்றது நம்ம பகுதினாலே நம்ம ஆடியோஸ் தான் தெரியும். இங்க வந்தாவே அது வந்து நம்ம கிருஷ்ணா தாங்கிறத நம்ம முடிவு பண்ணித்தான் வருவோம். வடிவேல பார்த்தா ரொம்ப சந்தோஷம். எங்களை எல்லாம் பெருமையோடு அழைத்து வந்து பெருமை சேர்த்திருக்கிற நாடக அமைப்பாளர் எங்களது முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளர் அன்பு மாமா எம்பி சுப்பிரமணியன் அவர்களையும் சிறந்தாந்து வணங்கி பணியை துவக்குவோம். ஒரு வரலாறு இருக்கு மாப்பிள்ள, சொல்லுங்க. நல்லா நான் மட்டும் இந்த அம்மா சத்திரத்துக்கு வந்தேன்னா மறக்கவே முடியாத ஒரு வரலாறு இருக்குது. எங்க அண்ணனை பார்த்தேன்னா இந்த வரலாறுக்கு காரணம் நீங்க தான். அந்த பேர் கிடைக்கிறது உங்களால தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா நான் மாற்றுறதெல்லாம் இங்க ஒரு நாளுக்கு முத வந்தேன். ஆனா ஒரு 10 வருஷம் மேல இருக்குமானே கூடவே இருக்கும். ஒரு 10, 12, 13 வருஷம் ஆச்சு. புயல்ராஜனுக்காக நான் வந்திருந்தேன். அவருக்கு பேசவே முடியல, காத்து தான் வருது. ஆனா அவரே வந்திருந்தாரு. வந்திருந்தவனே ஆமா இல்ல வந்து பவுடர் போட வந்தேன். பவுடர் போட்டா வெட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமா, ஆனா அந்த அண்ணனே என்னுடைய பாடல்களையும் என்னுடைய பேச்சையும் கேட்டுட்டு எனக்கு 200 ரூபாய் அவர் அன்பளிப்பு கொடுத்தார். அன்னைக்கு மறக்கல. எனக்கு இன்னைக்கு அந்த உயர்வுக்கு நீங்களும் ஒரு காரணம், அண்ணன் பெரிய அண்ணனும் ஒரு காரணம். நன்றி அண்ணா, நன்றி. இந்த நன்றியை செலுத்துவதற்காக உடனே போய் பார்க்கலாம். அவரை போய் பாப்பியால என்ன உள்ள இருக்க போறீங்க? பழக்கத்தை தானே மாத்த முடியல. என்ன உங்களுக்கு பிரச்சனை? அந்த எவ்வளவு ஒரு பாட்டு பாடிருப்பாரு. இதுக்குதான் உங்களுக்கு 4500 சம்பளமா? கல்யாணம் எனக்கு தானே உங்களுக்கு? கல்யாணம் உங்களுக்கு தாங்க. நல்லா பாடுவீங்க. ஆமா, அழகா ஒரு 4-5 பாட்டை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்களேன். அந்த வண்டியை பத்தி வர்ணிக்கணும். Kaniyo,
அலங்கார புத்திரன் ஆடம்பரம் வைக்கிறதும் பத்திரை மாற்று பசுமோ நாடி உருக்கி வார்த்தை எழிலுள்ள சித்திர பதவை அந்த அழகான இந்த தேவரை உடனடியாக சென்று கனிமனம் என்னும் திருமணம் உண்டாக வேண்டும். ஆமா மாப்பிள்ள குறுகிய வருஷங்களாக இருந்தாலும் ஒரு 3 ஆண்டு காலம் தான் மாப்பிள்ள வந்து ஆகுது. ஏன் 3 வருஷம் தான் ஆகுதா? 3 வருஷம் இடையில கொரோனா 2 வருஷத்தை நாங்க சேர்த்துக்க மாட்டோம். நீங்க தொழில் செஞ்சு எத்தனை வருஷத்துக்குறா? 2017. அதான் ஏன்னா நீங்க அனுபவசாலிகளோட ஒரு போட்டி வர்றாருன்னா அவரோட முழு முயற்சி தாங்க இந்த அளவுக்கு வாசிக்க முடியும்னா அவரோட திறமை. ஏன்னா இங்க ஆல்ரவுண்ட் மாஸ்டர்ல நம்பர் 1 இருக்கவரு புதுக்கோட்டையில அன்பு மகன் அருள் தான், அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே பெரிய கச்சேரிகள்லாம் வாச்சவர், பேண்டு வாத்தியம் வாச்சவர். மாப்பிள்ள இருக்காங்களே ஆவுடரை சேர்ந்த ஆமா மோகன் தாஸோட என் அருமை மைத்துனர் மோகன் தாஸோட சிஷியன். எப்படி இருக்கும் எங்க அண்ணன் மயன் சிஷியன் அண்ணன் மயன் தான். ஆனா இங்க இருக்கிறாரு எங்க அண்ணன் உட்கார வந்து பழங்கொட்டை பழங்கொட்டையா இல்லையா பிளம்பெரும் கொட்டைன்னா நீ வந்து புலம்பெரும் வந்து ஒரு கலைஞன்னு சொல்றாரு. பழைய கை அதெல்லாம் பழைய கை, அதனால அவங்கள்ட்ட ஜாக்கிரதை தான் பாருங்க. இவருடைய அழகை இன்னும் வந்திக்கணும்னா தேன் சிந்து வானம் உடை இறை தாலாட்டுவே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ
நன்றிண்ணா. ஒரு எல்லாம் அசம்புக்கு வந்திருக்கீங்களா? அங்கே ஒரு அண்ணன் தட்டிருச்சு கையை. பழைய மாட்டா பார்த்தோமா இடைத்தரலே வளசுதான் தான் அந்த வாரம் உன் நாட்டுக்கு தான் சரி. அன்பண்ணன் அண்ணன் ஒரு காரணம் சொன்னேன், அங்கே அண்ணன் ஒரு காரணம் சொன்னேன். அன்பு அண்ணன் பெரிய அண்ணன் எனக்காக பெருமாள் 100 ரூபாய் வழங்கி என்னை வாழ்த்திருக்கிறார்கள். நன்றி நன்றி. அந்த வணக்கம். நமது கதை புது கவிதை
சத்தம் கேக்குதா? சோ மாப்ள சத்தம் எப்படி கேக்குது? சோந்தாங்க அப்படிதான் உங்களுக்கு கேட்கும். ஏங்க எனக்கு அப்படி இல்லை. உடனடியாக வந்து என்னை ஆட்கொள்ளுங்கள் முருகா வாங்க வந்தானே வீடு ஒரு பெரிய பிராட் அடிக்கிறார் பத்தி. ஆமா இல்லங்க அதனோட என்னங்க 10 மணில இருந்து இங்க உட்கார்ந்து இருக்கோம். சோகம் தான் கேக்குது உங்களுக்கு மட்டும். உங்களுக்கு அப்படிதான் கேட்கும்னே. மனம் அறிய வேண்டும். மனம் ஏன் அண்ணனும் நோக்கினார் அவனும் நோக்கினார். நல்ல வேலை தம்பி நோக்கினான்னு சொல்ல மத்தியில மணிகண்ட பிரபு நல்ல வேலையா போச்சு. முருகப்பெருமான் ஐயப்பே அவங்க அப்பே நோக்கி இருந்தா அருமையா இருக்கு. ரொம்ப பிரச்சனை ஆயிருக்கும். ஆமா 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 பழைய பாட்டு எல்லாமே எத்தனை பழைய பாட்டு வேணும்? நிறைய பழைய பாட்டு போடும். பழைய பாட்டு என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையணைக்கு உன்னை விட்டால் வேறொருத்தே எண்ணமில்லை நான் காதலிக்கு முத்து முத்தாய் நீரதற்கு நான் இல்லையோ கண்ணீர் துடைப்பதற்கு என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையணைக்கு
சண்முகவல்லி ரெண்டு மூணு பல்லு உடைஞ்சு உனக்கு புத்தி வருவது. என் தங்கை முருகவல்லியை காட்டவும் அழகு இந்த சுந்தரவல்லி. இந்த சுந்தரவல்லியாலே மயிலே மயிலே வள்ளி மயிலே மயிலே உன் தோகை இங்கே ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சல் இங்கே ஒரு சொந்தமில்லையோ தனிமையில் விடலாமோ தளிர் உடல் தொடலாமோ மயிலே 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 உன் கோவை இங்கே ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சல் இங்கே ஒரே ஒரு பாட்டு போயிட்டீங்களா? ஹலோ ஹலோ அவர்களுக்காக ஒரு பாட்டை பாடுவோம். ஆத்தாடி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பேர்
பிறவியோ இனி முகத்தில் நான் முழிக்க எங்கே ஓய் தேடுவேன் அம்மா பட்டகடனே நான் அடைக்க ஆத்தாதி இல்லைன்னா அது இருக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை போல செய்யட பாப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவேன் அம்மா பட்டகடனே நான் அடைக்க நான் கண்ட கனவுளே நல்லவனை எரிஞ்சது அந்தவன நீ என்று அப்புறம் தெரிஞ்சது நான் கண்ட கனவுளே நல்லவனை எரிஞ்சது அந்தவன நீ என்று அப்புறம் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச நீ கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சேன் கண்டாங்கி சேலையில கண்ணீரை தொடச்சேன் கண்டாங்கி சேலையிலே கண்ணீரை தொடச்சேன் கலையிடுவா பிள்ளையின்னா சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலையிடுவா பிள்ளையின்னா சாவ கூட மறைச்சே திருநீர் பூசினத்தை திருநீரானதோ எனக்கு திருநீர் பூசினத்தை திருநீரானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தாடி இல்லைன்னா ஆறு இருக்க யார் இருக்கா என்ன போல பாவியார இங்க வந்து பொறக்கலே